நமக்கு அவ்வப்போது வரக்கூடிய வயிற்று வலிக்கான காரணம் என்ன, சிகிச்சைகள் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வீட்லேயோ அல்லது அலுவலகத்திலேயோ இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழல் வரலாம், ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? இதற்கான விளக்கம் கொடுக்க இருக்காங்க டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் சாகித் ரமணேனி அவர்கள். வணக்கம் டாக்டர். பொதுநல மருத்துவர் அவருடைய தேவை என்ன இயல்பா? ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்தா ஃபீவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், அப்படியே டயபெட்டிஸு, தைராய்டு டிசார்டர்ஸும் வரும். இந்த டயபெட்டிஸு தைராய்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருக்குது. பட் என்னென்னா ஒரு பேஸ் லெவலில் நம்ம பார்க்கணுன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் தான் பார்க்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸு தைராய்டு மட்டுமே இருக்காது. ஸோ தேல் ஆல்சோ ஹேவ் அண்டர்லைங் டிசார்டர்ஸ் லைக் ஒரு ஹார்ட் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நுரையீரல் இஷ்யூ இருக்கலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் மெனி இஷ்யூஸ் வில் சி ஃபிசிஷியன் மட்டும் வில் சி ஆல் தி திங்ஸ் டுகெதர் அண்ட் வில் கிவ் யூ அ பெட்டர் அட்வைஸ். ஸோ அதுதான் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனான திங். முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் இருப்பாங்க, ஒரு பொதுநல மருத்துவர் இருப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அப்படி இருக்கிறது அப்படின்றது முக்கியம் தானே? கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபிசிஷியன் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்குன்னா அந்த ஃபேமிலி ப்ராக்டிஸ்னால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபாதர் அண்ட் சன் தேல் ஹாவ் த சேம் ஜீன்ஸ் or a mother and son will have the same genes. So அதனால for example if if the mother is a diabetic and the son diabetic ஆனக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அவங்க ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா அவங்க ப்ரொக்னோசிஸ் எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு ஃபிசிஷியன் நல்லாவே கேட்ச் பண்ணி அந்த ட்ராக்கில் நல்லா பண்ண முடியுமோ. ஸோ அதுக்காக ஜென்ரல் ஃபிசிஷியன்னா ஒரு நல்ல தேவை. பொதுவாக இப்போ ஜென்ரல் ஃபிசிஷியனுக்குள்ள வர்றது அப்படின்றது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஜுரம் வரும், காய்ச்சல் வரும். அப்போ காய்ச்சல் அப்படின்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை தான் பார்ப்போம். இப்போது காய்ச்சல் அப்படின்றது எந்த இடத்துல மருத்துவரை வந்து பார்க்கணும்? ஸோ காய்ச்சல்னா ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் வாட் இஸ் ஃபீவர் ஃபர்ஸ்ட். நம்ம பேஸ்லைன் டெம்பரேச்சர் வந்து 99.5 ஃபேரன்ஹீட். பட் காய்ச்சல்னா என்னென்னா அந்த 99.5 மேலே பாடி டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா அந்த ரெகுலேஷன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபீவர். ஸோ இது ஃபீவர் எப்போ வரும்னா ஜென்ரலாக ஏதாவது ஒரு கிருமியோட எஃபெக்ட், இல்லைன்னா ஏதாவது எண்டோக்ரைன் டிசார்டர், ஏதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம பாடியே ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம பாடி செல்ஸ்க்கு, அதுதான் ஆட்டோ இம்யூன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தப்போ ஃபீவர் வரும். ஸோ ஜென்ரலாக நம்ம அதிகமாக பார்க்குறது வைரல் ஃபீவர் இல்லைன்னா பாக்டீரியல் ஃபீவர். வைரல் ஃபீவர்ஸ் நம்ம பார்த்தா இன் ஜென்ரல் சோர் த்ரோட்டு இல்லைன்னா இருமல், சளி வித் இந்த மாதிரி ஃபீவர்ஸ் இருக்கலாம். பட் பாக்டீரியல் நம்ம பார்த்தா கண்டிப்பாகவே யூரினரி இன்கான்டினன்ஸு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் இருக்கும். அப்படியே இருமல் சளித்தோ அந்த சளி க்ரீன் கலராக இருந்தால் இல்லைன்னா எல்லோவாக இருந்துக்கலாம், இல்லைன்னா பிளாக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இது கண்டிப்பாக ஒரு பாக்டீரியா தான் இது காஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக சிம்டம்ஸ் நம்ம பார்த்தா ரெண்டும் ஈவன் பாக்டீரியல் ஆர் வைரல் ஆர் ஃபங்கல் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாகவே உடம்பு வலி, டயர்ட்னஸ்ஸு, வாமிட்டிங்ஸு இது எல்லாமே இருக்கும். நம்ம லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாத வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இன் அ பெட்டர் வே. ஸோ அது என்னென்னா WBC கவுண்ட்னு ஒரு கவுண்ட் இருப்பாங்க. இட்ஸ் அ காம்பனண்ட் ஆஃப் அ பிளட். அந்த பிளட்டில் இந்த WBC 10,000 மேலே இருந்ததா இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இல்லை 4,000 கீழே இருந்தால் இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். சிம்பிள் எக்ஸாம்பிள்னா கொரோனா. நம்ம கொரோனா அப்போது இந்த WBC கவுண்ட் எப்போவுமே 4,000 கீழே தான் இருந்தது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் ஓகே திஸ் இஸ் வைரல். ஸோ அது வைரல்னால் என்னது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் காஸ். ஸோ அதுக்காக வில் டூ அ இன்வெஸ்டிகேஷன். ஒருவேளை பாக்டீரியல் இருந்தால் கல்ச்சர்ஸ் அனுப்புவோம், கவுண்ட்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும், அந்த பாக்டீரியா என்னதை நம்ம கண்டிப்பாகவே ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் ஒரு ஃபீவருக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கு ஒரு ஆர்கானிசம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாவே வித்தின் 24 to 48 hours பேஷண்ட்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் வரும். இல்லை ஒரு வாட்டி ஃபங்கல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸு, இல்லைன்னா HIV பாசிட்டிவ் பேஷண்ட்ஸு. ஸோ இல்லைன்னா ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ண பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வீசிங் பிரச்சனை இருக்கும், ஆஸ்தமா இல்லைன்னா COPD பேஷண்ட்ஸு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபீவர் கொஞ்சம் அதிகமாக வரும். சின்ன ஃபங்கஸஸ் அதிகமாக வரும், நூமோசிஸ்டிஸ் ஜெரோவேசி இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம ப்ராக்டிஸில் பார்த்த ஃபீவர்ஸு. ஸோ அதுக்கு ஆன்டி ஃபங்கல்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படியே మనకు எதுவுமே தெரியலன்னா at the end we'll do something called as a throat swab. நம்ம கோவிட்க்கு பண்ண மாதிரி தான் ஒரு throat swab எடுக்கும். ஸோ அது எடுத்தால் பயோஃபைர் ஒரு புது டெஸ்ட் இருக்காங்க. இந்த புது டெஸ்ட்னால we are able to identify any kind of virus or any kind of bacteria within 6 to 8 hours. அதனால ட்ரீட்மெண்ட்டு இப்போ நல்ல பாசிட்டிவாக கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து
காய்ச்சல் நல்லா அதிகமாகி முற்றின பிறகுதான் மருத்துவர்கிட்ட வருவாங்க, இல்ல மருத்துவர்கிட்ட வராம கூட இருப்பாங்க. அப்போ அதனுடைய தீவிரத்தன்மை எந்த அளவு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க டாக்டர்கிட்ட வரலன்னா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிவியாரிட்டி நம்ம பேசுகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீவர் கிரேடிங் நமக்கு தெரியணும். லோ ஃபீவர் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் 99.5 இல்லைன்னா 100 இருந்தால் we can do home remedies, ஓவர் த கவுண்டர் பேராசெட்டமால் டேப்லெட்ஸு இல்லைன்னா கொஞ்சம் மாண்டிலோகாஸ்ட் அந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஒருவேளை 103 104 இருந்தபோது டீஹைட்ரேஷன் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ டீஹைட்ரேஷன்னா பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக ஹில் பி வெரி தேர்ஸ்டி, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பாங்க, இரிட்டபிளாக இருந்திருப்பாங்க. அப்படி நம்ம மெயினாக பார்த்தது 60 years அண்ட் அபோவ். அது என்ன ஆகணும்னா டீஹைட்ரேஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்கின் டர்கர் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி பிஞ்ச் பண்ணால் ஸ்கின் தானாகவே கீழே போகும். பட் அந்த சிவியர் டீஹைட்ரேஷனில் நம்ம ஸ்கின் பின் பஞ்சா அது கீழே போகாது. இட் டேக் நியர்லி 4 seconds 5 seconds 6 seconds. அப்போது அது சிவியர் டீஹைட்ரேஷன். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அட் த சேம் டைம் டயரியா பேஷண்ட்ஸ் நிறையா பேஷண்ட்ஸ் ஒரு 2 to 3 days வீட்டிலவே இருந்திருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் ரொம்ப காய்ச்சல் வரும்போது இல்லைன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் வரும்போது இல்லைன்னா சிவியர் டயர்ட்னஸ் பாடி பெயின்ஸு அந்த மாதிரி வரும்போது வருவாங்க. ஸோ இஃப் அந்த ஸ்டேஜில் வந்தால் கொஞ்சம் கிரியாட்டின் அதிகமானுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரியாட்டின்னா நம்ம பாடியோட வேஸ்ட் ப்ராடக்ட், அதுவும் அதிகமானுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தபோது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஆன்டிபயோட்டிக்ஸும் அந்த கிரியாட்டினால் ஹையர் டோஸில் கொடுக்க முடியாது. ஸோ சிவியாரிட்டி லோ கிரேடில் இருந்தால் வீட்டில் பார்க்கணுக்கு ஓகே. பட் சிவியர் 100 கிராஸ் பண்ணால் வித்தின் 24 hours ஹாஸ்பிட்டலில் டாக்டர்னு பார்த்தா பெட்டர். இப்போ ஒவ்வொரு வெதர் கண்டிஷன்ல ஒவ்வொரு மாதிரியான ஃபீவர் வந்து பரவும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பரவக்கூடிய காய்ச்சல்கள் அப்படின்னா என்ன மாதிரியான காய்ச்சல்லாம் இருக்கு? ஜெனரலாக கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் நம்ம பார்த்தோம்னா தேர் மோஸ்ட்லி நிமோனியாஸ், வைரல் நிமோனியாஸ். ஸோ கோவிட் வாஸ் ஒன் திங். அப்படியே ஸ்வைன் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இஸ் தேர் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது ரொம்ப கம்யூனிகபிளான டிசீஸ். ஜஸ்ட் ஒரு காஃப் தோவே அந்த பார்ட்டிகல்ஸ் தோவே இட் இஸ் கம்யூனிகபிள். ஸோ பீப்புள் திங்க் தட் இது டெங்கியூவோ மலேரியாவோ கம்யூனிகபிள் தில் திங்க் இட் இஸ் நாட் தட் கேஸ். டெங்கியூனா இல்லை மலேரியானா தேர் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் கொசு மஸ்கிட்டோஸ். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகபிள்னா இது காஃப்னால இல்லைன்னா இந்த சளினால் தேல் கோ டு அதர் பீப்புள். ஸோ அப்போ போகும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு த்ரோட் ஸ்வாப் எடுத்தால் வில் ஃபைண்ட் அ டயக்னோசிஸ். பட் மெயின் என்னென்னா அந்த மாதிரி கேசஸில் பேஷண்ட்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணணும். எதுக்குன்னா இமீடியட் ஃபேமிலி எல்லோரும் எஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் எஸ்பெஷலாக 12 years கீழே இல்லைன்னா சீனியர் சிட்டிசன் 60 years மேலே அவங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு அதிகமாக இருக்காது நம்ம ஒரு ஆர்கானிசம் கிட்ட. ஸோ அதுக்கு தேல் கெட் மோர் சிவியர் சிம்டம்ஸ். அந்த சிவியர் சிம்டம்ஸ் வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ் இருந்தால் வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே இன் ஐசோலேஷன். அப்போவே ஒரு டாக்டர்னு பார்த்தா ஆன்டிவைரல் ஒரு ஆன்டிபயோட்டிக்னா எல்லாமே நல்லா கொடுக்க முடியுமோ. ஏர்போர்ன் வாட்டர்போர்ன் இருக்குது, தண்ணியினால் பரவக்கூடியது, காற்றுனால பரவக்கூடிய காய்ச்சல்கள் இருக்குது. அப்போது அதெல்லாம் என்ன மாதிரியான காய்ச்சல்? ஸோ வாட்டர்போர்ன்னா ஜென்ரலாகவே நம்ம பார்க்குறது டைஃபாய்டு. ஸோ வெரி காமன் இன் இந்தியா. ஸோ ஜென்ரலாக டைஃபாய்டு எப்போ வரும்னா இட் வில் கம் இன் ரெய்னி சீசன், இல்லைன்னா இது ஃப்ளட்ஸு நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி இருந்தால் டைஃபாய்டு வரும், இல்லைன்னா கலரா வரும். ஸோ டைஃபாய்டுனா என்னதுன்னா வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் லீட் டு டயரியா, நிறைய பேதி ஆகும். அதனால ரொம்ப டீஹைட்ரேஷன் வரும், வாமிட்டிங்ஸ் ஆகும், அப்டாமின் பெயின், சிவியர் டயர்ட்னஸ்ஸு அண்ட் பாடி பெயின்ஸ் இருப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா பிளட் கல்ச்சர் ஒன்று இருப்பாங்க. பீப்புள் சே தட் ஒரு டைஃபாய்ட் டாட் டெஸ்ட் பண்ணிடலாம் இல்லைன்னா வைடால் டெஸ்ட் பண்ணிடலாமான்னு சொல்லுவாங்க வெளிய லேப்ஸு. பட் அது பண்ணால் அது கரெக்டு ரிப்போர்ட் கிடையாது. பிளட் கல்ச்சர் தான் ஒரு ஃபைனலான டயக்னோசிஸ். அது கல்ச்சரில் வந்தால் தான் சால்மனெல்லா டைஃபி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். நம்ம டைஃபாய்டுக்கு இட்ஸ் வெரி ஈஸிலி ட்ரீட்டபிள். செஃப்ட்ரியாக்சோன் இன்ஜெக்ஷன்ஸு இல்லைன்னா டேப்லெட்ஸ் இசித்ரோமைசின் ஜஸ்ட் 14 days போட்டாவே டைஃபாய்டு வந்து ஈஸியாகவே க்யூர் பண்ணலாம். பட் கொஞ்சம் பேருக்கு டைஃபாய்டோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது என்னென்னா லோ ஹார்ட் ரேட், அது கிருமியோட எஃபெக்ட், ரிலேட்டிவ் பிராடிகார்டியா நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் பிராடிகார்டியா இருந்தபோது நம்ம வில் ஹாவ் டு மெயின்டைன் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அப்படியே ஆன்டிபயோட்டிக் டோஸு கொஞ்சம் வில் கிவ் இட் 2 grams ஐவிபிடி. அது என்னென்னா 2 grams காலையில் நைட்டு ஐவியா ஊசியாக கொடுக்கணும் நம்ம. அப்படியே எசித்ரோமைசின் டேப்லெட்டாகவே கொடுக்கலாம். அது கொடுத்தாவே தெல் ரிகவர் வித்தின் 4 to 5 days. பட் டேப்லெட்ஸ் மட்டும் ஒரு 14 daysக்கு மட்டும் கண்டினியூ பண்ணணும். மெயினாக ஹைட்ரேஷன் தான் நம்ம டைஃபாய்டில். ஸோ இது அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வாட்டர் பாயிலிங், எப்படி இருந்தாலும் வாட்டர் பாயிலிங்கிறது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படியே எங்கேயுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கக்கூடாது. ஜென்ரலாக எப்படி இருந்தாங்கன்னா லைக் ஒரு ஸ்டாம் ஏதாவது வந்துச்சு, ரெய்னி சீசன் எதுவும்
kids will go and play in the swimming pool. அந்த ஸ்விம்மிங் பூல் வாட்டர் இப்போ ஸ்டாக்னேட் ஆகும், இல்லைன்னா கண்டாமினேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்னேஷன் அண்ட் கண்டாமினேஷன் ப்ரிவெண்ட் பண்ணக்கோ குளோரின் ஆட் பண்ணணும். இல்லைன்னா எவ்ரி 2 வீக்ஸ்க்கு வாட்டர் கண்டிப்பாக மாற்றணும். அப்படியே நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும் வீட்டில், அங்கேயுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுக்குன்னா குழந்தைக்கு தெரியாது, அந்த வாட்டர் எடுத்து போடுவாங்க, வாட்டர் சோர்ஸ் கண்டாமினேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இதே ஏர்போர்ன் அப்படின்னா சார், காற்றுனால பரவக்கூடிய பிரச்சனைகள்னா என்ன இருக்கு? ஏர்போர்னா ஜென்ரலாகவே இட் இஸ் நிமோனியா சார். ஸோ இட் கேன் பி a swine flu, it can be a COVID-19 or respiratory syncytial virusன்னு சொல்லுவாங்க. இந்த respiratory syncytial viruses தான் நம்ம மெயினாக அடல்ட்ஸோட நம்ம பார்க்குறது. 60 years and above they are very susceptible to it. susceptibleனா அந்த எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் ஆன்டிவைரல்ஸ் தான் ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒசல்டாமாவர் இல்லைன்னா ஜானாமாவர், இந்த மாதிரி ரெகுலர் மெடிசன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். டேப்லெட்ஸும் வித்தின் 5 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்லவே நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. பட் அதுதான் வி சே தட் எனி ஒன் அபோவ் 60 ப்ளீஸ் வேக்சின் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸஸ் இல்லைன்னா நூமோகோக்கல் வேக்சின் இல்லைன்னா மெனிங்கோகோக்கல் வேக்சினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஊசி மட்டும் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த அவேர்னஸ் இருக்கா டாக்டர்? இப்போதைக்கு அவ்வளோ இல்லை. நவ் ஒன்லி இட் இஸ் கம்மிங் இன் இந்தியா. ஸோ ஒரு பேஷண்ட்டும் கோவிடுக்கு அப்புறம் நல்லாவே தெரிஞ்சிச்சு பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஏர்போர்ன் ஆனது இட் இஸ் டேஞ்சரஸ், ஸோ நம்ம ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போது நிறைய பேஷண்ட்ஸு காஃபு கோல்டு இருந்தாலும் கிளினிக்ஸ்க்கு நல்ல மாஸ்க் போட்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் 50-60 இயர்ஸ் சார் ஏதாவது தடுப்பூசி இருக்கா சார் இந்த நுமோனியா ப்ரிவெண்ட் பண்ணக்கோன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தடுப்பூசி போடும்போது இட்ஸ் a very good reaction that we are seeing in patients. We are not even seeing pneumonias for like the past 2-3 years இந்த ஊசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம். தடுப்பூசி என்ன ஒரு people think that தடுப்பூசினால காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இட் இஸ் நாட் தேட் கேஸ். தடுப்பூசினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் இல்லைன்னா வேலை செய்யலேருந்து வைரஸ் அது நம்ம பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு அந்த வைரஸோட ப்ரோட்டீன் இல்லைன்னா ஒரு காம்பனண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சேம் லைக் COVID-19 வைரஸ். அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகணும்னா நம்ம பாடி ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் தான் நம்மளோட டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபியூச்சர் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃப்யூச்சரில் இப்போ யாராவது அந்த கிருமியோட நமக்கு த்ரெட் வந்தால் இந்த ஆன்டிபாடிஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப கீழே வரும். ஒரு வாட்டி தெரியாது, பட் ஊசி போட்டக்கப்புறம் ஒரு வாட்டி கொஞ்சம் அந்த லோக்கல் சைட்டில் பெயின் இருக்கலாம், ஒரு நாள் ஃபீவர் வரலாம். தேர் ஆல் காமன் சிம்டம்ஸ். அதுக்கு பயப்பட வேண்டாம். ஒருவேளை 2 days 3 days ஃபீவர் இருந்தால் அப்போது டாக்டர்னு பார்க்கணும். 1 day ஆஃப் ஃபீவர் பார்க்க வேண்டாம். காற்றுனால பரவக்கூடிய காய்ச்சல் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி தண்ணினால் பரவக்கூடியது பார்த்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டெங்கு மலேரியா அப்படின்ற இந்த காய்ச்சல் அப்படின்றது ரொம்ப அடிக்கடி வரக்கூடியதாக இருக்குது. அப்போது டெங்கு மலேரியான்றது ரொம்ப தீவிரமான காய்ச்சல் வகையா? ஸோ டெங்கு மலேரியா நான் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மலேரியா எடுத்தால் மலேரியா இஸ் அ மஸ்கிட்டோ போர்ன் இன்ஃபெக்ஷன். ஒரு கொசுனால் வருது, கொசு பைட்னால் வருது. ஸோ மலேரியாவில் நம்ம ஜென்ரல் சிம்டம்ஸ் பார்த்தா ஃபீவர், ஹெட்டேக், பாடி பெயின்ஸ், டயர்ட்னஸ் அது எல்லாமே இருக்கும். பட் இது என்னென்னா விட்டு காய்ச்சல் வரும் மலேரியாவில். 3 daysக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 4 daysக்கு ஒரு வாட்டி காய்ச்சல் வரும். அதுதான் மலேரியா கூட ஒரு வேணும்னா சிம்டம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கும். பட் என்னென்னா மலேரியா ட்ரீட் பண்ணக்கும் நிறைய மெடிசன்ஸ் இருக்காங்க. ப்ரிமாக்வின், குளோரோக்வின், ஏசிடி லைக் வெரி ஈஸிலி அவைலபிள். பட் நிறைய மலேரியாஸ் லைக் ஃபார் மலேரியா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர். ஒவேல், வைவேக்ஸ், ஃபால்சிபேரம், அப்படியே நவலேசி. நம்ம இந்தியாவில் அதிகமாக பார்க்குறது வைவேக்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ப்ரிமாக்வின் இல்லைன்னா குளோரோக்வின் 3 days இல்லைன்னா 7 days நம்ம கொடுக்கலாம். அதே இது இல்லைன்னா லுமராக்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ 80 mg ஃபார் 3 days அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ப்ரெக்னென்ட் லேடிஸில் மட்டும்தான் டோசேஜஸ் மெடிக்கேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மெயினாக நம்ம பார்க்குறது டயக்னோசிஸ் மலேரியாவில். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோன்னா பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் எப்படின்னா ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு இருப்பாங்க. அந்த ஸ்மியர் டெஸ்ட்னால வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை அந்த வாட் டைப் ஆஃப் மலேரியா கிருமி அது அன்னு ஐடென்டிஃபை. அது வைவேலா இல்லை வேக்ஸா இல்லைனா இந்த மாதிரி ஃபால்சிபாரமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. அப்படியே ட்ரீட்மெண்ட்னா இட்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இட்ஸ் நாட் தேட் காம்ப்ளிகேட்டட். பட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் மலேரியா தான் நமக்கு மெயினாக என்ன ஆகணும்னா செரிப்ரல் மலேரியான்னு வரும். ஸோ ஒரு வாட்டி மலேரியா ஸ்ப்ரெட்னால பிரெயினுக்கு போகும். அந்த பிரெயினோ தான் ஒரு காம்ப்ளிகேஷன். இல்லைன்னா நம்ம ஸ்ப்ளீனு ட்ராபிக்கல் ஸ்பீனோமெகாலி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரெக்வானில் ஒரு ட்ரக் இருக்குது. அது எடுத்தாவோ நம்ம ஈஸியாகவே நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். பட் பிரச்சனை என்னென்னா கண்டினியூஸ் ஃபாலோ அப் இருக்கணும். ஸோ மலேரியா இஸ் நாட் தட் வரிசம் டிசீஸ் ஆஸ் ஆஃப் நவ். பட் டயக்னோசிஸ் ஐடென்டிஃபை பண்ணாதான் இட் வில் பி வெரி ஈஸி. நம்ம லேட் பண்ணக்கூடாது காய்ச்சல்.
இல்லை ஒரு நாள் ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி வருது, 4 நாளுக்கு ஒரு வாட்டி வருது, டோலோ போட்டுட்டு வெயிட் பண்ணலாமான்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஃபேட்டல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி வந்தால் இம்மீடியட்டாக நம்ம டாக்டர்னு கன்சல்ட் பண்ணணும். மலேரியா ஃபீவர்ஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பட் வி ஷுட் நாட் டேக் அ பேக் ஃபுட். மாஸ்கிட்டோஸ் எப்போ இருக்கோ அப்போ கண்டிப்பாக மலேரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ராவலர்ஸ் பார்க்குறோம், பீப்புள் கோ டு ஆஃப்ரிக்கா ஃபார் ஹாலிடே ஆர் பீப்புள் கோ டு ஃபிலிப்பீன்ஸ் ஃபார் ஹாலிடே. நம்ம ஆஃப்ரிக்கா டெசர்ட் சஃபாரி போகும்போது மெயினாக நம்ம பார்க்குறது மலேரியா தான். பேஷண்ட்ஸ் அங்கேருந்து இங்கே ட்ராவல் வரும்போது ஸோ அந்த மலேரியா டைம் அண்ட் ப்ராம்ப்ட் டயக்னோசிஸ் தான் வேணும். அது ப்ராம்ப்ட் நம்ம பண்ணால் அது பெரிய இஷ்யூ இல்லை. அது டெங்கு நம்ம பார்த்தா நவ் இட் இஸ் த மோஸ்ட் வைரல் worst காமன் டிசீஸ் நவ். ஸோ இந்த டெங்கு என்ன ஆகுனா இது ஒரு கொசு பைட்டு தான். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா டெங்கு இஸ் ஆல்வேஸ் சீன் இன் த மார்னிங். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை மஸ்கிட்டோ, த பைட் ஹேப்பன்ஸ் ஓன்லி இன் த மார்னிங். ஸோ இதுதான் நம்ம மெயின். இங்கே தான் நம்ம மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் இல்லைன்னா வீட்டுக்கு அந்த மஸ்கிட்டோ டோர் மேட்ஸ் இது எல்லாமே நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராம்ப்டாக நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். டெங்குவில் வார்னிங் சைன்ஸ் கொஞ்சம் இருக்கும். வார்னிங் சைன்ஸ் என்னென்னா ப்ளோட்டிங். என்னென்னா டெங்குவில் நம்ம அதிகமாக ஃப்ளூயிட் லாஸ் இருந்திருப்பாங்க. ஸோ குடலில் ஃப்ளூயிட் அதிகமாக சேர்ந்துடும், இல்லைன்னா நுரையீரலில் ஃப்ளூயிட் அதிகமாக சேர்ந்துடும், அது ஒரு காம்ப்ளிகேஷன். இல்லைன்னா வாமிட்டிங்ஸு, இல்லைன்னா சிவியர் ஹெட்டேக்கு. மெயினாக தட்டங்கள் கீழே போயிட்டே இருக்கும். ஒரு 8 days தான் அந்த டெங்குவோட விரலன்ஸு. ப்ளஸ் டெங்கு ட்ரீட் பண்ணக்கோ தெர் இஸ் நோ ஆன்டிபயோட்டிக் ஆர் நோ ஆன்டிவைரல். ஃப்ளூயிட்ஸ் தான் நம்ம மெயின். ஹைட்ரேஷன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டெங்கு. ஸோ இதை நம்ம பண்ணனாக்கோ பேஷண்ட் ஷுட் பி அந்த ஹாஸ்பிட்டல். எதுக்குன்னா ஒரு வாட்டி ரேஷ் வரும். ரேஷ் வந்துச்சுன்னா டெங்குவில் இட் மீன்ஸ் தட் தட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு. அப்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தட்டங்கள் டிரான்ஸ்யூஸும் பண்ணணும். சிங்கிள் டோனார் பிளேட்லெட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்யூஸ் பண்ணால் பேஷண்ட்ஸ் வில் ரிகவர் நைஸ்லி. ஸோ dengue is also a treatable disease, but if it is not treated on the right time, it can lead to a complication which is not good. So அதுதான் டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக ட்ராவலர்ஸ்களுக்கு இப்போ ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போனால் கொசுனால் வரக்கூடிய மலேரியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு, அதே மாதிரி சைனா ஜப்பான் மாதிரி போனால் கவசாக்கி ஃபீவர் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏற்ற ஃபீவர் வந்து இங்கே நம்ம வரும்போது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது? நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுனா த பேஷண்ட் த பீப்புள் ஹூ ஆர் ட்ராவலிங் ஷுட் டேக் கேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப் போகிறோன்னா யூரோப்பில் சிட்டகோசிஸ் ஆனது ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷன். எதுக்குன்னா அங்கே பேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ கிளமீடியா சிட்டகோனி அது ஒரு பாக்டீரியா, அதனால் இந்த நுமோனியா வரும். ஸோ எப்போ இருந்தாலும் நம்ம ஒரு மாஸ்க்கு போட்டால் தான் சேஃப். பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணும்போதோ இல்லைன்னா லைக் வென் வி ஆர் ரோமிங் அரவுண்ட் கொஞ்சம் சேஃபாக இருந்தது பெட்டர். மெயினாக நம்ம பிரச்சனை எங்கே வருதுன்னா பீப்புள் ஹூ ஆர் ட்ராவலிங் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், மெயினாக இந்த வியட்நாம், கம்போடியா, தைலாண்டு, அப்படியே இந்த ஜப்பானு, சவுத் கொரியா. இந்த என்ன ஆகணும்னா இந்த பூச்சியே இருக்குது, ஒரு டிக்ஸன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதனால தான் ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு வருது. இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா ஒரு சிம்டம் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. பட் ஒரே ஒரு பார்க்குறோன்னா அந்த பைட் இடத்துல ஒரு எஷ்கார், ஒரு கருப்பு லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட டயக்னோசிஸ். ஸோ இதுவும் அதுதான். லிவர் என்சைம்ஸ் அதிகமானதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்படியே மூச்சு வாங்குறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்படியே கொஞ்சம் தட்டங்கள் ரொம்ப கம்மியாகணும். டாக்ஸிசைக்ளின் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருந்திருக்காங்க, தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் எவ்ரி மெடிசன்ஸ். பட் என்ன இது நம்ம டயக்னோஸ் கரெக்டாக பண்ணணும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஸோ இது பண்ணால் பேஷண்ட்ஸ் டூ ரிகவர் வெரி நைஸ்லி. அப்படியே பீப்புள் ஹூ ஆர் ட்ராவலிங் டு ஆஃப்ரிக்கா ஸ்பெசிஃபிக்லினா தே கேன் டேக் அ வேக்சின் அகேன்ஸ்ட் டைஃபாய்டு. பிகாஸ் அங்கே ப்ரிவலன்ஸே இதுதான், மலேரியா அண்ட் டைஃபாய்டு. ஜென்ரலாக வர பேஷண்ட்ஸே மலேரியா டைஃபாய்டு தான் வரும் நமக்கு. ஸோ வி கேன் மேனேஜ் வித் தட். இப்போ காய்ச்சல் பற்றி சொன்னீங்க. அடுத்து பொதுவாக வந்து பொது மருத்துவர் கூட கிட்ட வரக்கூடிய தேவை அப்படின்றது வயிறு சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா திடீர்னு வந்து வயிற்றுல ஒரு பிரச்சனை, வலி வரலாம், இல்லை வந்து வயிறு வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கலாம். அப்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வயிறு சார்ந்து வரக்கூடிய? ஸோ ஜென்ரலாக இது எப்போ வரும்னா வென் வி ஈட் இன் அன்ஹைஜீனிக் பிளேஸ். ஸோ அந்த ஃபுட் மீட் சரியாக குக் பண்ணலைன்னா, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு 2-3 days ரொம்ப ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா இப்போ பாக்டீரியா கண்டிப்பாக க்ரோ ஆகும் அந்த வெஜிடபிள்ஸில். ஸோ அது நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த பாக்டீரியானால நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் வயிறில். ஸோ அது என்ன ஆகுறோன்னா நமக்கு எல்லாருக்கும் லாக்டோபாசில்லஸ் சொல்லி ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கும். இட் கம்ஸ் இன் கர்ட் அண்ட் ஆல் ஃபார் அஸ். பட் அந்த பாக்டீரியா இந்த லாக்டோபாசில்ஸ்னு ஓவர் டாமினேட் பண்ணி இட் லீட் டு கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஸோ அப்போவே காய்ச்சலும் வரும், அப்படியே வயிறு வலி ரொம்ப மோசமாக இருக்கும், வாந்தி வரும், இல்லைன்னா பேதி ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ஸ்டூல் ரொட்டீன் இல்லைன்னா ஸ்டூல் கல்ச்சர் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஸ்டூல் கல்ச்சரில் ஏதாவது ஆர்கானிசம் பாசிட்டிவ் வந்தால்
இமீடியட்டாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கு தேவை நம்ம கொடுக்கலாம். ஸோ பேஷண்ட்ஸ் வில் ரிகவர் இன் 3 to 4 days. பட் பிரச்சனை என்னென்னா ஒரு வாட்டி கலராக வரணுக்கு சான்சஸ் தான் இருக்கும். ஸோ அது கலரானா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். எதுக்குன்னா பேஷண்ட்டுக்கு அப்படியே பேதி போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கும், KOH ஆர் ஹேங்கிங் ட்ராப். ஹேங்கிங் ட்ராப் மட்டும்தான் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நம்ம விப்ரியோ கலராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஃப் யூ கேன் ஐடென்டிஃபை டாக்ஸி 300 grams ஒரு டேப்லெட் கொடுத்தாவே பேஷண்ட் வில் ஸ்டார்ட் செட்டிலிங் டவுன். பட் என்ன இருந்தாலும் ORS பேக்கெட்ஸ் நல்லா எடுக்கணும், ஹைட்ரேஷன் நல்லா பண்ணணும். கன்ஃபியூஷன் இருக்காங்க பேஷண்ட், இல்லைன்னா இரிட்டபுல்லாக இருக்கா, ஸ்கின் டர்கர் எப்படி இருக்கும், இந்த 3 மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 3 வீட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இம்மீடியட்டாக பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி வரணும். இன்னைக்கு இருக்க சூழலில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தவறி சாப்பிட்றது, டைம் வந்து இப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட்றது, ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றதுன்றது உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிதம் இருக்கும். ஸோ அது our body works according to that rhythm. So for example, if I'm eating at 8 o'clock today and I'm eating at 11 o'clock tomorrow, what happens na அந்த இன்சுலின் செக்ரீஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் unnecessary weight gain. ஸோ அது unnecessary weight gainனால இம்யூனிட்டி பிரச்சனை ஆகும், இல்லைன்னா நமக்கு ஃபெட்டிக் வரும், இல்லைன்னா டயர்ட்னஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அவாய்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் லைட்டான ஃபுட், ஆயில் கம்மியான ஃபுட்டு, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கம்மியான ஃபுட், மசாலாஸ் கம்மியான ஃபுட் நம்ம சாப்பிட்டா வித் சம் டைம் ஒரு வாட்டி தேவைப்படும் போது பேண்டோப்ரசோல் இல்லைன்னா எஸ்மோப்ரசோல் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் ஓன்லி ஃபார் ஷார்ட் கோர்ஸ், நாட் ஃபார் லாங் டேர்ம் கொடுத்தா பேஷண்ட்ஸ் வில் ரிகவர் இன் வீக் to 10 days. பட் ஃபுட் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில நேரத்தில் இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் டாக்டர்? ஸோ ஜென்ரலாக அந்த நேரத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீல் ஹவ் டு செக் ஃபார் பல்ஸ். பேஷண்ட்ஸ் கேன் ஃபால் டவுன் பிகாஸ் ஆஃப் அதர் லோ சுகர், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரை சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் கண்டிப்பாக பல்ஸ் இருக்கா. ஸோ எந்த கையிலோ இல்லை, டைரெக்டாக நெக்கில் பார்க்கணும். ஒரு வேளை பல்ஸ் இருந்தால் patient try to wake him up, lift his legs, patients do recover immediately. But ஒருவேளை patients recover ஆகலை, பல்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக CPR ஸ்டார்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணணும். எதுக்குன்னா the first minute that you start a CPR patients ரிவானாக்கு வாய்ப்பு இருக்கும். If the time goes off for 3 minutes or 4 minutes இல்லைன்னா 5 minutes, the cardiac muscle will undergo necrosis or ischemia. அதுக்கு அப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோ சான்சஸ் சரியாக கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 minute இல்லைன்னா 10 secondsல நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வரும். இல்லை ஹைப்போக்ளைசீமியா, லோ சுகர்னால படும். ஸோ அந்த மாதிரி டைமில் பேஷண்ட்ஸை நம்ம தட்டி we can ask them, we'll wake them up. When they wake up we can give them some sugar water or something and we can bring them to the hospital. ஜென்ரலாக ஹைப்போக்ளைசீமியா நம்ம we'll see in elderly patients தெரியாமல் 2 tablets அந்த மாதிரி போட்டுவாங்க. ஸோ அப்படி போட்டும்போது ஒரு நாள் மட்டும் சுகர் டேப்லெட்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி IV fluids 25 dextrose அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு we can discharge them the next day. So that is also very common, but we'll have to identify the cause, why it happened. எதுக்குன்னா ஒரு வாட்டி கிட்னி பிரச்சனைகள் இருப்பாங்க, ஸோ இல்லை க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம், பேஷண்ட்ஸ் ஹீமோடயாலிசிஸில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் இந்த ஹைப்போக்ளைசீமியா வருது கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ CPR அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம், அதே நேரத்தில் எவ்வளவு நேரம் பல்ஸ் இல்லைன்னா எவ்வளவு நேரம் CPR நம்ம தொடர்ந்து பண்ணணும்? ஸோ பல்ஸ் இல்லைன்னா வித்தின் 10 seconds நம்ம CPR கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃபர்ஸ்ட். ஹெல்ப் ஆஸ்க் பண்ணக்கப்புறம் செகண்ட் வி ஷுட் ஸ்டார்ட் CPR. ஸோ அந்த CPR 1 minute வாட் த கைட்லைன்ஸ் இஸ், இன் 1 minute we'll have to do 100 strokes. ஸோ அட்லீஸ்ட் இஃப் we are maintaining 100 beatsனா patient can have proper perfusion throughout the body. அப்படியே அந்த நம்ம ஃபோர்ஸும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 2.5 inches கீழே போகணும் நம்ம செஸ்ட்டில். ஸோ தென் we can maintain the perfusion. In this meanwhile, in 2 to 3 minutes, you can keep changing the positions, the rescuer and the caregiver. ஸோ மெயினாக என்னென்னா 30 seconds ஒரு 30 strokes நம்ம கொடுக்க அப்புறம் 30 beatsக்கு அப்புறம் 2 breaths நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எதுக்குன்னா சர்க்குலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அப்படியே ப்ரீத்திங்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீத்திங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் வீட்டில் அதுதான் that we can use. எதுக்குன்னா வீட்டில் we will not be having this laryngeal mass or airways and all. ஸோ அந்த 2 breaths 30 beats to 2 breaths. ஸோ அது பண்ணால் பேஷண்ட்ஸ் கேன் ரிகவர். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தால் and a cardiologist can do a cath lab procedure
and stunting can be done and patient can be revived. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம நிறையாவே பார்த்தோம் இப்போ. ஸோ சிபிஆர் அவேர்னஸ்னால நிறைய பேஷண்ட்ஸு they are recovering very well and they are leading a very normal life. இவ்வளவு நேரம் காய்ச்சலாக இருக்கட்டும், வயிற்று வலியாக இருக்கட்டும், எமர்ஜென்சியாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சைகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர்.